ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். 2021 நான் ஜாயின் பண்ணும்போது என்னோடய சேலரி எவ்வளோ, டிஏ எவ்வளோ எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இப்போது ஆஃப்டர் 1 இயர், அதாவது 2022 என்னோடய சேலரி எவ்வளோ, என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் இதுதான் என்னோடய சேலரி ஸ்லிப். பாருங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இயரில் 2021 பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் 25,515 வந்தது. அதே 2022 29,031 அப்படின்னு வந்திருக்கு. நெட்டு பாருங்கள் 22,993. 22 இயரில் 24,988 வந்திருக்கு. டிடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 2,522 டிடக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 4,043. என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் டியூட்டி பே அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு நான் சொன்னது வந்து 19,500 சொல்லியிருந்தேன்னா, இப்போது அந்த 19,500 கூட எப்பயுமே நமக்கு ஒரு 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே இன்க்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் இன்க்ரிமெண்ட்டு. இதை வந்து நம்ம டியூட்டி பேவோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 19,500 + 600 அப்படின்னு பார்க்கும்போது 20,100. இதுதான் நம்ம எல்லாருடைய குரூப் 4 ஜாயின் பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் இயர் சேலரி இதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டியூட்டி பே வந்து 20,100. இதுக்கு டிஏ பாருங்கள் 20,100 × 31%, 6,231. அதாவது 2022 பார்த்தீங்க அப்படின்னா டிஏ 17%லேருந்து 31% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு அதுக்கேற்ற டிஏவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, ஸ்பெஷல் பே, எம்ஏ இதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே சேம் தான். பட் இந்த பக்கம் பாருங்கள் சிபிஎஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம டியூட்டி பேவையும் டிஏவையும் சேர்த்து ஆட் பண்ணி அதோட 10% நமக்கு சிபிஎஸ்ஸாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதோட 10% நம்ம சிபிஎஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ 2,633. என்ஹெச்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு 180 ருபீஸ் தான் பிடிச்சிருந்தாங்க. பட் இப்போ பாருங்கள் என்ஹெச்ஐஎஸ் வந்து 295, அப்புறம் என்ஹெச்ஐஎஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5. ஸோ டோட்டலாக நமக்கு 300 ருபீஸ் டிடக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எஃபிஎஃப் பாருங்கள். எஃபிஎஃப் வந்து நமக்கு 60 ருபீஸ் தான் இப்போ பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது 110 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் அது 110 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ரெக்கவரி. அதாவது நமக்கு தீபாவளி ஃபெஸ்டிவல் வரும்போது 10,000 ருபீஸ் வந்து நமக்கு அட்வான்ஸாக கொடுப்பாங்க. அது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், மேண்டிட்டரி கிடையாது. 10,000 ருபீஸ் வாங்கிட்டு பர் மந்த்து 1,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம். இங்கே பாருங்கள் அதுதான் போட்டிருக்கேன், 10 இன்ஸ்டால்மெண்ட்டு. இது 3rd இன்ஸ்டால்மெண்ட்டில் 1,000 ருபீஸ் நான் பே பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஓவரால் டிடக்ஷன். ஸோ எவ்வளோ வருது? 4,043. கிராஸ் வந்து 29,031. ஸோ நெட்டு கையில் பாருங்கள் 24,988. இதுதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நமக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு ஒன்று வருது. டிஏ அப்படின்னு பார்க்கும்போது 6 months ஒன்ஸ் வந்து நமக்கு டிஏ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது 4%, 3%, 5%ன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து நமக்கும் இங்கே டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு 6 months ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு லேட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட நம்மளை அரியர் போட்டு வாங்கிக்க சொல்லுவாங்க அந்த மந்த்து கால்குலேட் பண்ணி. ஸோ அப்போ நமக்கு வந்து பர் இயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஏக்கு ஒரு 2 இன்க்ரிமெண்ட்டு, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் 1. அப்போ மொத்தமாக நமக்கு 3 இன்க்ரிமெண்ட் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இயரில் கிராஸ்க்கும் செகண்ட் இயர் கிராஸ்க்கும் 3,516 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட்டு பாருங்கள் 1,995 ருபீஸு. டிடக்ஷன் பார்க்கும்போது 1,521. பட் இதில் இந்த 1,000 ருபீஸ் என்னது ஒரு 10 மந்த் மட்டும் தான் கழியும், ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸில். ஸோ 521 மட்டும்தான் நமக்கு இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய 1 இயர்க்கு அப்புறமா இருக்க சேல்ரி. இந்த இன்க்ரிமெண்ட் 600 ருபீஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ ஒன்று விட்டுருப்பாங்க, கவர்மெண்ட் ஜிஓ. 7th பே கமிஷன். இப்போ நம்ம வாங்குகிற சேலரி பார்த்திங்க 19,500 அப்படின்னா அது வந்து 7th பே கமிஷன். இன்னும் நிறைய பேர் வந்து 6th பே கமிஷன் கூட வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் சேஞ்ச் பண்ணாமலே இருக்கும். பட் நம்மளோடது பார்த்திங்கன்னா 7th பே கமிஷன். பே மேட்ரிக்ஸ் பார்த்து எந்த பே ஸ்கேலில் லெவல் பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டு அதிலே பிரிண்ட் ஆகிருக்கும். அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ பாருங்கள், இதில் இன்க்ரிமெண்ட் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதம் சேருவோம். நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்துலேயே இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ இது வந்து 1/1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 1/4 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்கள் இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகிடும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா 1/7 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஜூலைலேருந்தே இன்க்ரிமெண்ட் எஃபெக்ட் ஆகிடும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மந்தில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அக்டோபர்லேருந்தே உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கால்குலேட் பண்ணுறாங்க. இது வந்து 110 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரை காசு சம்பளமாக இருந்தாலும் அது அரசாங்க காசாக இருக்கணும் அப்படின்வாங்க. அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படி சொல்லிட்டு அந்த சம்பளத்தை நம்ம வாங்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு தான். ஸோ நீங்களும் கூடிய சீக்கிரம் எல்லோரும் என்னை போலவே வேலை வாங்கி உங்களோட சேலரி ஸ்லிப்பை பார்த்து சந்தோஷப்படணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.